கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. இறைகுலமே எழுந்திடுக, நிறைவளமே அடைந்திடுக. இறைகுலமே எழுந்திடுக, நிறைவளமே அடைந்திடுக. கிறிஸ்துவின் பலி இதுவே, இதில் கலந்திட வாருங்களே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியானது மார்ட்டின் தாசனுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் கடந்த வருடத்தில் இறைவன் அவருக்கு துணை நின்று வழி நடத்தியதற்காகவும் புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற அவரை, அவர் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதய அன்பினால் நிறைவாக கொடுத்து வழி நடத்தும்படியாகவும் அவருடைய அன்பு மனைவியுடைய ஆண் வழிபாட்டிற்காகவும் அவருடைய பிள்ளைகள் அனைவருடைய உடல் நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாய் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கின்றார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் அன்னையாம் திருச்சபையின் திருவருட்சாதனங்களை நமக்கு பிறப்பித்து அந்த திருவருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே தன்னுடைய இறுதி துளி இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் படை வீரனுக்கு பார்வை கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் உங்களுக்கும் எனக்கு வார்த்தையின் வழியாகவும் தன்னுடைய உடல் இரத்தத்தின் வழியாகவும் ஆன்மீக பலத்தை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பிலே நிலைத்து நின்று வாழ இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தவும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செயல் செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுள்ளமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. தீமையை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பார். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கிறார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பரிசேயரும் மறைநூலறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றனர். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து
அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழையும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பர் அவர் கருத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது நோன்பு இருப்பார்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்றால் நம் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான புத்துணர்வு ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த உலகம் தர முடியாத அன்பு, இந்த உலகம் தர முடியாத அமைதி, இந்த உலகம் தர முடியாத மன்னிப்பு, இந்த உலகம் தர முடியாத அரவணைப்பு, இப்படி இறைவனுடைய நற்புணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக உரிமை உடையது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இருதயம் மட்டும்தான். எனவேதான் தன்னை முழுவதுமாக சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கூட, தந்தையை உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னவர் ஆவியை ஒப்படைத்தாலும் அவர் இறந்து விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்ற சந்தேகத்தோடு படைவீரன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தி அவருடைய இதயத்தை துளைக்கின்ற பொழுது அதிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் அவனுக்கு பார்வை கொடுத்தது என்று சொல்லுகிறது வேதம். இவர் உண்மையிலே கடவுளின் மகன் என்று அந்த நேரத்திலேயே அவன் சாட்சியம் சொன்னதை கூட நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கின்றோம். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உடலிலிருந்து ஆவி பிரிந்தாலும் அவர் உடலில் இருக்கின்ற இரத்தமும் தண்ணீரும் ஒருவனுக்கு பார்வை கொடுக்கிறது என்றால், அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைவரையும் அன்பு செய்கிறார், அனைவரையும் அரவணைக்கின்றார், அனைவர் மீதும் இரக்கம் கொள்ளுகின்றார், அனைவரையும் மன்னிக்கிறார் என்று அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த நற்செய்தி வாசகம் நம்மை இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி வினா எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் 3 ஆண்டுகள் அவர் பணியாற்றிய அந்த முதல் நாளிலிருந்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இறுதி நிமிடங்கள் வரையில் இவர்களுடைய போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய போராட்டத்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், தந்தை கடவுள் அன்று அன்னை மரியாளுக்கு வாக்குறுதி கொடுத்தாரே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவள் குதிங்காலை தீண்ட முயல்வாய் என்று சொன்னார். பரிசேயர்கள் ஏறக்குறைய ஆண்டவருடைய வார்த்தைகளினால், ஆண்டவருடைய அன்பினால், அவருடைய கடும் சொற்களினால் அவர்களுடைய தலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இயேசுவை தொட வேண்டும் என்று, ஆனால் அவர்களால் தொட முடியவில்லை. அவருடைய பணி வாழ்வு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் முதல் தன்னுடைய இறுதி அத்தியாயம் சிலுவையில் இருக்கின்ற வரையில் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் சற்று நினைவு கொண்டு பார்ப்போம். உண்மையில் நீர் கடவுளுடைய மகனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று அவரை ஏளனமாக பேசிய தருணத்தை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இதுதான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு கொடுத்த தொந்தரவுகள். அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்கள் இயேசுவை அணுகி, யோவானுடைய சீடர்களும் பரிசேயர் சீடர்களும் நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் உன்னுடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவை வினவுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நோன்பு இருப்பதும் உடலினை வருத்தி கொள்வதும் ஜெபத்தில் ஆழ்ந்து இருப்பதும் பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகள் என்பதை நாம் அறிவோம்.
ஏனென்றால் தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை இறைவாக்கினர் ஒவ்வொரு முறையும் சந்தித்த மக்களுக்கு போதித்தார்கள். இதோ இறைவனுடைய அரசு நெருங்கி வரப்போகிறது, அன்பு செய்யுங்கள், அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள் என்று இறைவாக்கினர் அனைவரும் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த போதனை ஏற்றுக்கொள்ளாத இந்த பரிசெய்ய கூட்டம்தான் இறைவாக்கினர்களை கொண்டு குவித்தது என்பது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சாடினார். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள், உங்கள் மூதாதையர்கள் இறைவாக்கினர்களை கொண்டு குவித்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களைத்தான் சாடினார். ஆனால் இவர்கள் என்று ஆண்டவரை அணுகி சொல்லுவது, ஏன் உன்னுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை? அருள்பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த மண்ணுலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ, எந்த மீட்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்ததோ, யாரை காண வேண்டும் இந்த உலகம் காத்து கொண்டிருந்ததோ, அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார் என்பதை இடையர்களுக்கு வானதூதர்கள் வெளிப்படுத்தியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, அன்று பரிசேயர்கள் கூட நினைத்து பார்த்திருக்க வேண்டும். இதோ உலகிற்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இடையர்களுக்கு வானதூதர்கள் கொடுத்த அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாளை வந்து கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தண்டனிட்டு வணங்கினார்களே, அதுதான் பரிசேயர்கள் யூத சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மீட்பின் வரலாறு. அந்த மீட்பரை அவர்கள் அருகில் இருக்கிற பொழுது அவர்கள் ஏன் நோன்பு இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். மணமகன் மன விருந்தினரோடு இருக்கிற பொழுது மன விருந்தினர்கள் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? ஒரு நாள் வரும், மன விருந்தினரை விட்டு மணமகனை விட்டு இந்த மன விருந்தினர்கள் விலகி செல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் நோன்பு இருந்தால் போதும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரிவு நோன்பு என்பது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியது. பிரிவு என்பது பல நேரங்களிலே நாம் ஒரு சிலதை இழந்து போயிருப்போம். அந்த இழந்து போனதை பெறுவதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனை. ஆன்மீக பிரிவு, நம்முடைய உலக சம்பந்தப்பட்ட பிரிவுகள். உலக சம்பந்தப்பட்ட பிரிவுகள் என்பது நாம் இழந்ததை உழைப்பின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரிவுகள் என்பதை நாம் நம்முடைய நோன்பின் வழியாகத்தான் நாம் பெற முடியும். அந்த நோன்பு என்பது உடலை வருத்தி கொள்வது என்பதற்காக ஆண்டவரிடம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வெலப்படுத்துவது என்றால் நோன்பின் வழியாக இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெறுகின்றோம். நம்முடைய ஆன்மா வெல்ல பெற வேண்டும் என்பதற்காக நோன்பு இருந்து ஆண்டவரை நம் அருகிலே வரவழைக்கக்கூடிய தருணம் தான் நோன்பு. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற பொழுது நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? ஆக எப்பொழுது நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அற்புதமாக வெளிப்படுத்தினார். மணமகனை விட்டு மன விருந்தினர்கள் பிரிகின்ற பொழுது, அது எப்பொழுது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்முடைய உலக ஆசைகளுக்காக, உடல் இச்சைக்காக, உலக செல்வங்களுக்காக, பதவிக்காக, பணத்திற்காக, சொந்தத்திற்காக, தன்னுடைய தற்புகழ்ச்சிக்காக, தன் ஆசைகளுக்காக இந்த மணமகனை விட்டு நாம் பிரிகின்ற பொழுதுதான் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமன்று பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் இந்த பரிசேயர்களைப் போலத்தான் வெளி அடையாளமான நோன்புகளை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளி அடையாளமான நோன்பு தேவையில்லை. அவருடைய வார்த்தையும் அவருடைய உடலும் ரத்தம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? ஒன்று, அப்படி நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் அவரை பிரிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரிந்து வாழ்ந்திருந்தால் நோன்பு இருந்து இறைவனை தேடி செல்லுவோம். தேடி செல்லுகின்ற பொழுது ஊதாரி மைந்தனை ஓடி வந்து அரவணைத்து அள்ளி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்ற அந்த ஊதாரி மைந்தன் தந்தையைப் போல ஆண்டவரும் நமக்காக காத்திருக்கின்றார். காத்திருக்கின்ற தெய்வத்தை கரம் பிடிப்போம். கரம் பிடிக்கவில்லை என்றால் அவரை ஓடோடி வந்து இருக்க பிடித்து கொள்ளுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு பலம் பெறும். இறைவனோடு நாம் சங்கமிக்க முடியும் என்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து திருப்பலியை நிவற்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் இறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக.
ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமந்தவராகிறதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரு. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு துணை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.